ஹலோ, குட் மார்னிங் ஆல். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. இது வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. லைக் லாஸ்ட் இயர் இதே டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் ஃபேஸ்புக்கில் ஷேர் மார்க்கெட்டு ஃபேக் ஷேர் மார்க்கெட்டு ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 43 லட்சம், இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு 25 லட்சம் ஏமாந்துருக்காங்க. அதனால் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எதுலேயும் வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து ஜிபேவோ இல்லாட்டி மணி ஆர்டர் எதுவுமே பண்ணாதீங்க. இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு டைம் ஒரு அக்கௌண்ட் கொடுப்பானுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸாச்சுரேட்டட் ஆப். அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பு ஏஞ்சல்லு, க்ரோ, மற்றபடி எல்லாம் ரெலிகேரு, அது மாதிரி ஆப்பு ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, அது மாதிரி தான் எஸ்பிஐ, அது மாதிரி தான் லோகோலாம் வச்சுருப்பானுங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் ஆப்ஸு. கேஒய்சி மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணோன்னா கேஒய்சி மூலமாக உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆப்பில் மட்டும் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதாரில் எம்பேட் ஆகிருக்கும். மற்றபடி அவனுங்க ஆப்பில் லாகின் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தனை வந்து எல்லாமே ஃபேக்கு தான். அதில் இருக்கிற ஒரு 100 பேர் இருப்பானா, 100 பேரில் நீங்கள் யாராவது ஒருத்தர் குரூப் அட்மினுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எல்லா மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ரிங்கு போகும், ஆனால் எடுக்க மாட்டானுங்க. மோசமான கூட்டமாக இருக்கானுங்க. இதுக்கு கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த IC4Cயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி 40,000 கோடி இந்தியாவோட பணம் போதுன்றானுங்க. சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸ்ட்ரிக்ட்டு லா கொடுக்கணும். போஸ்கோவில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டு லாகு கொடுக்கணும். நீ ஒரு டைம் இந்த மாதிரி சைபர் கிரைமில் மாட்டி இது மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா உனக்கு நேராக வந்து நான் பெயிலபிள் இது கொடுப்போம், வாரண்ட் இல்லை, நான் பெயிலபிள் வாரண்ட்டெல்லாம் இல்லாமல் உன்னை உள்ளே தூக்கி போடுவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக கொடுக்கணும். அதெல்லாம் யாரும் பண்ணவே பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 43 லட்ச ரூபா போட்டு லாஸ் பண்ணிக்கிறான் லாஸ்ட் ஜூனில். சென்னை சிட்டி போலீஸு அவனுடைய NCPRை வச்சு ஒரு எஃப்ஐஆர் கூட இதுவரையும் வந்து ரைஸ் பண்ணலை. எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணாமல் அவங்க சத்தீஸ்கரில் யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர். அவங்க என்ன கேட்குறாரு, அந்த ஏசிபி என்ன கேட்குறாரு, எஃப்ஐஆர் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் ஸ்டேட்டில் NCPR ஓகேன்றீங்க சொல்கிறீங்க, அது இந்த கோர்ட்டு மூலம் போச்சிங்கன்னா எஃப்ஐஆர் இல்லாமல் ஒன்றுமே மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறான். இங்கே இருக்கிறவங்க மைண்ட் செட் என்னென்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் எஃப்ஐஆர் போடணுன்னு அப்படி ஏதோ ரூல் ஏதோ பிளான் பண்ணியிருக்கானுங்க. இவங்க வந்து 50 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம்லாம் வந்து இவங்க கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட்டும் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. மக்கள் தான் உஷாராக இருக்கும்.